ஹாய் மேடம், ஏன் கோவமாக இருக்காங்க வா தெரியுமா? அம்மாட்டா. பக்கத்து வீட்டில் உள்ளவங்க சாக்லேட் கொடுத்தாங்க. குச்சி மிட்டாய், ஆரஞ்சு கலரில் ஆரஞ்சு ஃப்ளேவர் உள்ள ஏதோ ஒரு குச்சி மிட்டாய் கொடுத்தாங்க. நான் அதை வாங்கி தூக்கி போட்டேன். வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு தெரியாமல் தூக்கி போட்டேன். இவளுக்கு கோவம் ஆயிடுச்சு, எனக்கு சாக்லேட் சாப்பிடலாமா? டைம் காலையில் 9 o'clock கூட ஆகலை. நான் போய் குப்பையை போட்டுட்டு வரதுக்காக கீழே போயிருந்தேன். திரும்பி வரும்போது அவங்க சாப்பிடலாமா? அவங்க பொண்ணு அப்போ தான் தூங்கி எந்திரிக்கிறா. அவளுக்கு எந்திரிச்ச உடனே ஒரு சாக்லேட் கொடுக்குறாங்க. அட் த சேம் டைம் இவளுக்கும் ஒன்று கொடுக்குறாங்க. இவ பார்க்குறான்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாம் பண்ணி ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆகி லாஸ்ட்டாக அம்மாவுக்கு உமா கொடுத்து நார்மல் ஆகிட்டாங்க. என்னாச்சுன்னு நீங்களே பாருங்கள். ஆலினி, நீ வளர்ந்ததுக்கப்புறம் நீயும் பார்ப்ப. சாப்பிட்டா நான் என்ன சொல்லியிருக்கேன்? வயிற்றுக்குள்ளே பூச்சி வந்துடும், வாயிலெல்லாம் பல்லு வலிக்கும், பூச்சி வந்துடும் சொல்லியிருக்கேன்ல. அதனால தான் அம்மா சாக்லேட்டை தூக்கி கீழே போட்டேன். சாரி. சரி அழுவக்கூடாது. அம்மா சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்னா ஒரு அழுவக்கூடாது. உட்கார் அம்மா போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். என்ன நடந்துச்சு தெளிவாக சொல்லு. அப்பாட்ட சொல்லு. அம்மா சாக்லேட்டை தூக்கி போட்டேனா? பிடிச்சிக்க ஃபோனு. சாக்லேட்டை ஆறு மம்மி. அப்பா வந்து சாயந்தரம் வந்து அடிக்கிறேன் அம்மாவை. நீ சாக்லேட் வேணாம்னு சொல்லு. எனக்கு சாக்லேட் வேணா ஒண்ணும் வேணாம். சாக்லேட் வந்தா பூச்சி கட்டி. நான் சாயந்தரம் வந்து அம்மாவை அடிக்கிறேன். ஆலி சரியா? சாப்பிட்டியா இல்லையா? இப்ப சாப்பாடு ரெடி பண்ணல உனக்கு? சாப்பிடு. அவளு வச்சு ஏதாவது வச்சு சாப்பிடுங்க. பாய். ஆலி ஆலி கரி. ஏய், இந்த பூச்சியை பிடிச்சி மேலே விட்டுறாரு. கம்ப்ளைண்ட் பண்ணுறியா அவங்க அப்பாட்ட? ஏய்